ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரசியல் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவர்களுடைய ஜாதகம், கமல் அவர்களுடைய ஜாதகம், ரஜினி சார் அவர்களுடைய ஜாதகம் மூணையும் வச்சு ரஜினி சார் ஏன் வரலை, கமல் சார் வந்துட்டு ஏன் இப்போ அதில் ஷைன் பண்ண முடியல அப்படிங்கிறதையும், விஜய் சார் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் நம்ம இந்த பதிவில் திரு ரஜினி சார் அவர்களுடைய ஜாதக நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜாதக நிலை. வயது 12/12/1950 பிறந்திருக்காரு. இப்போ 73 வயசு 8 மாதம் 15 நாட்கள் ஆகுது. பெங்களூரில் பிறந்திருக்காரு, கர்நாடக மாநிலத்தில். சதுர்த்தி வளர்ப்பிறையில் பிறந்திருக்காரு. திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம். ராசி மகரம், லக்னம் சிம்மம், பூரத்தில் லக்ன புள்ளி விழுந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அமிர்தாதி யோகம் பார்த்தீங்க அப்படின்னா சித்த யோகம். ஓகேங்களா? இப்போது கமலஹாசன் அவர்களும் வளர்ப்பிறையில் தான் பிறந்திருந்தார், ரஜினிகாந்த் அவர்களும் வளர்ப்பிறையில் தான் பிறந்திருக்காங்க. 2 பேர்த்துக்குமே சித்த யோகம் தான். ஓகேங்களா? என்னென்ன ஒற்றுமைகள் அப்படின்னு பார்க்குறக்காக நான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்து பாவ நிலைகளையும் கிரக நிலைகளையும் பார்க்கலாம். கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு சூரியன் நல்ல தன்மையோட இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய கிரகநிலையுடைய அட்டவணை. அதில் பார்த்திங்கன்னா அக வாழ்க்கைக்கு சூரியன் 86% ஃபேவராக இருக்குது. புற வாழ்க்கைக்கு வெறும் 39% தான் ஃபேவராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த இடத்துல கமலஹாசன் அவர்களுக்கும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அக வாழ்க்கைக்கு சூரியன் ரொம்ப சிறப்பாக இருந்தது, ஆனால் புற வாழ்க்கைக்கு சூரியன் அவ்வளோ சிறப்பாக இல்லை. திரு கமலஹாசன் கூட அரசியலுக்கு உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஜெயிக்க முடியாமல் போச்சு இல்லைங்களா, கோவையில் நின்று. ஆனால் ரஜினி அவர்கள் அரசியலுக்குள்ளேயே வரல. நான் வரேன்னு சொன்னார். பட் அவருக்கு ஒரு தோணி இருக்கும், அதாவது நம்ம போனால் இன்னும் நிறைய அதில் ஒர்க் பண்ணணும், அந்த அளவுக்கு நம்ம உடல்நிலை மனநிலை எல்லாமே சிறப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு தான் அதை வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூரியன் புற வாழ்க்கைக்கு சூரியன் 39% இருக்கும்போது அவர்னால் அதை யோசித்த வகையில் அவருக்கு அது ஒத்து வராது அப்படின்னு தோணியிருக்கும். ஏன்னா இந்த சூரியன் அதை அவருக்கு உணர்த்தி இருக்கும். அதனால தான் அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பார். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த பாவங்கள் பார்க்கும்போது 5ஆம் பாவம் லக்ன பாவம் பார்த்துட்டோம்னா அவருக்கு ஏன் அரசியல் வரல அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட முடியும். ஓகேங்களா? சந்திரன் சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், புற வாழ்க்கைக்கு சந்திரன் நல்லா இருக்குது, அக வாழ்க்கைக்கும் சிறப்பாக தான் இருக்குது. ஓகேங்களா? செவ்வாயும் அதே போல் தான் புற வாழ்க்கைக்கு நல்லா இருக்குது, அக வாழ்க்கைக்கு 55% ஹெல்ப்பாக இருக்குது. ஓகேங்களா? புதன் அப்படின்றது ஏட்டு படிப்பு அப்படின்னு சொல்கிறது. புதனும் புற வாழ்க்கைக்கு புதன் சிறப்பாக இருக்குது. அக வாழ்க்கை அப்படின்னா அவரோட படிப்பு ஏதாவது நடுவில் கட்டாக இருக்கணும், இல்லை கம்மியாக படிச்சிருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அப்படி தான் நான் நினைக்கிறேன். ரஜினி அவர்கள் காலேஜெல்லாம் போன மாதிரி தெரியல இது வரைக்கும் சொல்லப்பட்டதில். ஓகேங்களா? அடுத்து குரு. ஃப்ரெண்ட்ஸ், குரு 50% புற வாழ்க்கைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அக வாழ்க்கைக்கு 90% ஹெல்ப்பாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த குரு 50% அப்படிங்கிறது பணம் அப்படிங்கிற விஷயத்தில் இவருக்கு பணம் அப்படிங்கிற விஷயத்த இங்கே குரு பணம் கொடுக்குறவர் தான். ஆனால் அள்ளி அள்ளி கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது சூரியனாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அவரை மிக உயரத்தில் தூக்கி வச்சது இல்லைங்களா ரஜினி அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவரை மிக சிறப்பாக அவரை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தி அதன் மூலிமா படங்களில் நடித்து அதன் மூலிமா அவருக்கு வருமானம் அப்படிங்கிறது இந்த சூரியன் கொடுத்த வருமானம் தான். ஓகேங்களா? அது மிக சிறப்பாக இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து சுக்ரன் அப்படின்னு சொன்னால் நடிப்பு அப்படிங்கிற விஷயம் சுக்ரன் தான். சுக்ரன் நல்லா இருக்கனால தான் அவங்க அந்த நடிப்பு தொழிலை மிக சிறப்பாக செய்ய முடிஞ்சது. அடுத்து மனைவி அப்படிங்கிற விஷயத்துலையும் 53% சுக்ரன் அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், எங்கே போனாலும் அவங்களும் கூடவே போவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு கூடவே அவருக்கு துணையாக மனைவி இருக்காங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அடுத்து சனி அக வாழ்க்கைக்கு 42%, புற வாழ்க்கைக்கு 57% ஹெல்ப் பண்ணுது. ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எங்கேயும் ஒரு இடத்துல போய் தேங்கி உட்காராமல் இன்றைக்கும் ஒரு 73 வயசு ஆகுது, இன்னும் அவர் நடிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படின்னா அவருக்கு உட்கார இஷ்டமே இல்லை, நல்லா போராடணும் அப்படின்னு வாழ்க்கையோட போராட தெரிஞ்சு வச்சுருக்காரு, அந்த மாதிரி அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் இந்த ராகு
ராகு 39% புற வாழ்க்கைக்கும் அக வாழ்க்கைக்கு 86% அப்படின்றது இந்த சூரியன் மாதிரியே தான். ராகு அப்படி இருக்கனால தான் அவருக்கு இந்த பிரம்மாண்டமான ஒரு விசிறிகள் ஃபேன்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது இன்னும் அவரை தலைவான்னு அப்படி தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இல்லைங்களா, அது வந்து ராகு தான் ஃப்ரெண்ட்ஸ். ராகு வந்து அவருக்கு மிகப்பெரிய அந்த ஃபேன் பேஸ், அதாவது எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் வந்து அவர் இன்னும் இந்த வயசுக்கு அப்புறம் அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கு அப்படிங்கிற காரணம் ராகு ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் கேது அப்படின்றது இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயம் திரு ரஜினி அவர்களுக்கு நிறையா இருக்குது இல்லைங்களா, அதுக்கு காரகம் கேது தான் ஃப்ரெண்ட்ஸ். கேது வந்து 80% அவருக்கு இருக்கனால தான் அவர் வந்து நிறைய அந்த கோயில்களுக்கு அப்புறம் இந்த இமயமலையெல்லாம் போகிறாரு இல்லைங்களா, அந்த மாதிரி ராகவேந்தர் பற்றி படம் எடுத்தது அது எல்லாமே வந்து இந்த கேது மிக சிறப்பாக இருக்கிறதுனால தான் அவரால் வந்து அந்த ஆன்மீக ரீதியாக போக முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ரஜினி அவர்களுடைய கிரகநிலை. அடுத்தது பாவநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அகம் சார்ந்த அவருக்கு மிக சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லக்னபாவம் நல்லா இருக்குது, 3ஆம் பாவம் நல்லா இருக்குது, 4ஆம் பாவம் நல்லா இருக்குது, 5 ரொம்ப நல்லா இருக்குது, 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் மிக சிறப்பாக இருக்குது, 9ஆம் பாவம் அதை விட சிறப்பாக இருக்குது, 10 11ஆம் பாவமும் மிக சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அகம் சார்ந்த வகையில் அவர் நிம்மதியாக சந்தோஷமாக தான் இருக்கார். அதாவது எந்தாவது ஒரு அகம் சார்ந்த கிரகம் மோசமாக இருக்கிற தசாபுத்திகளில் தான் அவருக்கு அந்த ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அதே போல் பொருளாதாரத்தின் மீது அவருக்கு எண்ணம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுக்கு பொருளாதாரத்தின் மீது மிகப்பெரிய ஆசையெல்லாம் இல்லை. அவருக்கு வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது தான். அகம் சார்ந்து தான் அவரோட லக்னபாவம் 90% சூப்பராக இருக்குது. பொருளாதாரத்தின் மீது 50% தான் நாட்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது பணத்தை சேமிக்கும் திறன் அந்த விஷயங்கள்ல எல்லாம் சிறப்பாக இருக்குது. 6ஆம் பாவம் அதாவது ஓயாமல் வேலை செய்கிறது அப்படிங்கிறதுல 6ஆம் பாவமும் மிக சிறப்பாக இருக்குது. 7ஆம் பாவம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் மனைவி அப்படின்றது தான் 7ஆம் பாவம். அவருக்கு வந்து அவங்க மனைவி 90% கை கொடுப்பாங்க அப்படின்னு இருக்குது. சுக்கிரன் வந்து கொஞ்சம் நார்மலாக இருந்தாலும் 7ஆம் பாவம் மிக சிறப்பாக இருக்குது. ஓகேங்களா. அதனால தான் அவங்க வந்து லதா அவங்களுக்கு வந்து எப்போவுமே கூடவே இருந்து அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி பாவக ரீதியாகவும் ரஜினி அவர்களுக்கு அகம்தான் நல்லா இருக்குது, புறம் நார்மலாக இருக்குது. கெட்டு போய் இல்லை, புறம் நார்மலாக இருக்குது. ஆனால் பணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து அவருடைய நடிப்பு அப்படிங்கிற இந்த 5ஆம் பாவமும் அவருக்கு பணம் அப்படிங்கிற விஷயம் 5ஆம் பாவத்துக்கு குருவே வந்து அவர் நடிப்பு அப்படிங்கிற தொழில் மூலமாக மிக சிறப்பாக சம்பாரிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. தசாபுத்திகள் பார்த்துடலாம். தசாபுத்திகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இப்போ நடக்கிறது புதன் திசை. திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி திசை புதன் திசை ரெண்டுமே வந்து புறம் சார்ந்து 8-12 வச்சு தான் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அவருக்கு வந்து அந்த நேரங்களில் அந்த உடல் நல குறைபாடு அப்படிங்கிற விஷயம் வந்துச்சு. ஆனால் அவர் ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு அகம் சார்ந்த தசாபுத்திகள் தான் நடந்திருக்கு. அதனால தான் நடிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் மிக சிறப்பாக வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போது அரசியலில் அவர் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரியன் பற்றி நான் சொல்லிட்டேன். அவருடைய லக்னபாவமும் நல்லா இருக்குது, நல்ல தன்மையோடு இருக்குது. 5ஆம் பாவமும் நல்ல தன்மையோடு இருக்குது. சூரியனும் நல்ல தன்மையோடு இருக்குது. ஓகேங்களா. இந்த 3மே வல்ல தன்மையோடு இருந்தால் தான் அவங்க அரசியலில் மிக சிறப்பான ஒரு இடத்துல உட்கார முடியும். அவங்க எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அரசியல் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு தலைமை பண்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கணும் இல்லைங்களா. அதனால் லக்னமும் சூரியனும் நல்லா இருந்துக்கணும், வல்லத்தன்மையோடு இருந்தால் தான் அவங்களால சிறப்பான அரசியல்வாதிகளாக இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரஜினி சார் அவர்களுடைய ஜாதக விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து விஜய் அவர்களுடைய ஜாதக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் அரசியலில் எப்படி ஷைன் பண்ணுவார் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.